அண்ணா அடுத்த வருஷம் நடக்க போற எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணே? கண்டிப்பா உங்களுக்கு தான். யாருல இவரு என்ன கேட்டானே தெரியாம உங்களுக்கு தான் சொன்னாரா கிண்டலுக்கு சொன்னாரா? சிஎஸ்கேக்கு யாரு ஒரு பெரிய காம்படிஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தளபதி ஸ்டாலின் தான். ஆனா தாத்தா நீங்க தான் மாஸ். வாழ்த்துக்கள். பிளேயர் வச்சுட்டு இந்த பாட்டெல்லாம் பாடுவியா? நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. உண்மையா பிளேயர் மட்டும் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி பெஞ்சு போயிருப்பாரு. மனுஷனாடா நீங்க எல்லாம். அந்த அளவுக்கு குரோ பண்றீங்க நீங்க. ஐயோ என்ன பண்ற? வடை. எங்க அம்மா சாமி கும்பிட்ற அன்னைக்கு வடை சுடுவாங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நைஸா எடுத்துட்டு போய் ஒளிஞ்சு உட்காந்து சாப்பிடுவோம் தெரியுமா? இப்ப நீ எங்க வடை கொடுத்துட போறன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. எல்லாருக்கும் இதே கவலைதான் போல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சத்தமா சிரிச்சிட்டவள. நெக்கு சிரிப்பே வரல. நல்லா இருந்துச்சா? உண்மையா நல்லா இருந்துச்சு. எது நாகார்ஜுனாவா? பாடா. எனக்கு தெரிஞ்சு அதை விட இதாம நல்லா இருக்கு. அது கூட பெரிய கெட்டவத்த மாதிரி இருக்குல்ல. ஏதோ ஒரு கெட்டவத்தை தான். பட் எனக்கு இது எங்க ஏரியால இந்த மாதிரி பேசினா பார்த்தது இல்லை. எனக்கு அதை விட இதாம சிரிப்பா வருது. கண்ணா நாம பொறுக்கும் போது ஒன்னும் கொண்டு வரல. ஏன் பொறுக்க போற? ஓரமா உட்கார வேண்டியதானே. கண்ணா நாம பொறுக்கும் போது ஒன்னும் கொண்டு வரல. உண்மையாக பொறுக்குதாவள கேக்கு. அவன் தப்பா சொல்றியா? வாய்முறை. கோயில் ஊர்வலமா? பாண்டா மைண்ட் வாய்ஸ். மாரியம்மனுக்கு எனக்கும் என்னடா சம்பந்தம்? அதுவும் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு மத நல்லிணக்கத்தை நம்மால எப்படி பறைசாட்டுறாருங்க பாருங்க. அவன் பரவாயில்ல, கிங்காங்கும் மாரியம்மாவுக்கும் என்னடா சம்பந்தம்? பாதியில இருக்கிற இவர்களை ரசிங்கள் ஆத்தா. ஆனா அந்த சாண்டாக்கள் ட்ரெஸ் போட்டு பாண்டா கொண்டு வந்து பாத்தீங்களா? அதை மட்டும் நான் மறக்க மாட்டேன்ல. டேய் இது நான் வாங்கலான்னு இருக்கேன். அதை வாங்கி என்னடா பண்ண போறேன்? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். எவ்வளவு ஆச்சுங்க? 200 மேடம். இந்தாங்க. மேடம் ஒரு நிமிஷம். அழகா இருக்கவங்களுக்குலாம் ஆஃபர் ஒன்று போயிட்டு இருக்கு மேடம். ஓ எனக்கு எவ்வளோ? 200 மேடம். நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன். அந்த அக்கா செவனேந்தாள் இருந்தாங்க. ஏன்பா அந்த அக்கா உங்களுக்கு? சரி எதை பார்த்து லவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எதை பார்த்து லவ் பண்ணீங்க? அவன் தள்ள முடியனா? முடியவா? என்ன மாதிரி முடி வச்சிருப்பான்? அப்ப என்னடா முடி வச்சிருந்த? மாதிரி டிஃப்ரெண்டா கேட்டீங்க. எனக்கே தெரியல. ஆனா என் ஃபேஸ் அந்த கட்டிங் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இவ்வளவு அழகா மிங்கிள் பண்ணி இருக்கிற வர அடிவாங்கி சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. பட் தளபதி இப்படி பண்ணாதீங்கப்பா. ஓ அப்படியா விஷயம்? என்னெல்லாம் பண்ண போற? சொல்லிட்டாச்சும் பண்ணுங்களேன். ரொம்ப ஸ்டேவா ஜூம் பண்ண என்ன பண்ணான்னு பார்ப்போம். ஒரு அளவும் தெரியல. எனக்கு ஜூம் பண்ணாமே இருக்கலாம்ப்பா. போட வைப்பரை போட்டாச்சா? வச்சு கொடுத்துட்டா அவளை. ப்ரொபோஸ் இல்ல பொண்ணா இல்லையால? ரொம்ப அந்த பொண்ணை எழுப்பிடுதுல. தடை தட்டி விடுது. பொண்ணுதான் பொண்ணு நினைச்சேன்.
கண்டென்ட்டுக்காக வேற ஏதோ கிரியேட் பண்ணியிருக்கான்னு நினச்சேன். கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் உண்மையாக இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணலாம் போகும்போது கீழே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பெருங்காய இந்த பொண்ணு அந்த பொண்ணு தானே ஒரு நாடகத்தில் நடிச்சிச்சு. வீரம் படத்தில் நம்ம தலை கூட நடிச்சிருக்குமே அந்த பொண்ணு தானே. இல்லை இப்படி வளர்ந்துட்டு நம்ம மட்டும் தான் வளராமே இருக்கோம். அந்த படம் இப்போ தான் வந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி தானே வந்துச்சு. அதுக்குள்ளேயே இப்படி இவ்வளோக்குள்ளே வளர்ந்தாங்க எனக்கு தெரியலப்பா. எப்பா எல்லாரும் இல்லை இப்படி வளர்றாங்க. பெருங்காயம் நல்லா மனமாவும் குவாலிட்டியாவும் இருக்கணும். பார்த்து நல்ல பிராண்டா எதுமா எனக்கு தெரியும். அது நாடகமா ஆடா தெரியல. அவங்கள இதுலலாம் அவங்க கைவரிசையை காட்டுறிய சும்மா இருக்கல. அவங்க போக்கில் எதுவும் பேசிட்டு போகிறாங்களே. ஐயோ நானே அந்த பொண்ணு என்னப்போ இப்படி வளர்ந்துருக்கு, அந்த சாக்குலேருந்து வெளியே வராமல் இருக்கு. அதுக்குள்ளேயே அவங்களும் இப்படி சிரிக்க வைக்கியா. என்ன நடந்து போன ஒரு மாதிரி பேசுறீங்க, பைக்ல போன ஒரு மாதிரி பேசுறீங்க. யாருல நீங்களா? ஆமா நீங்களா யாருடா? அடங்கொக்காலவனே, இது உனக்கு ஒரு பெருமையாடா. நாடு எங்க சார் போகுது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அவன் பேசுற பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது தம்பி. நீயே கொஞ்சம் கேட்டு சொல்லிடுறியா? உங்க அப்பா பேர் என்னன்னு கொஞ்சம் கேளு. அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேர் சுண்டலா. சுண்டலா 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 வேர்க்கடலை சுண்டலா கேளு. சுண்டலா சுண்டலா வேர்க்கடலை சுண்டலா. நீ கேட்காம ஏய் அவங்க உட்கார்ந்து இருக்காங்க பாரு. அவங்களோட பைக் கொடுங்க. அண்ணா ஐயா உங்க பேர் என்னன்னு கேளுமா. உங்க பேர் என்ன? சுந்தர். சுண்டனா. என்னது? அது போய் ஹெட்ல சொன்னா சுந்தர் தான் சொன்னா, வேற எதுவும் கெட்ட வந்து சொன்னால கபடு வாங்குவா. எல்லாம் சிரிச்சு தான் போட்டிருக்கு. சுந்தர் தாக்கப்பட்டார். ரொம்ப பெருமையா இருக்குப்பா. பெத்த வயிறு கொழுந்து போச்சு. இந்த வயசுல தம்மு சிகரெட்டு தண்ணி. நாளைக்கு என்ன பொம்பளை வீட்டுக்கு கூட்டு வருவியா? உன்னெல்லாம் படிக்க வச்சா ஒயின் ஷாப் ஹவுஸ்ல இருந்து பொறுக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் பெத்ததுக்கு 5 நிமிஷம் தள்ளி படுத்துக்கலாம்டா ஆத்தா. பேசின இருக்க சரக்க கையில வச்சிருக்க குர்ரா. அம்மால சிப்ஸ் எடுத்து என் கழுத்துல போடுறேன். போடா போய் படிக்கிற வழியை பாடுறா. என்னடா உங்க அப்பா எல்லா சரக்கையும் புடிங்கிட்டு போயிட்டாரு? நதே அப்ப அவரு உங்க அப்பா இல்லையா? என்னடா சொல்ற? அம்மால எல்லா சரக்கையும் நோக்கிட்டு போயிட்டாங்க. 2 பேரும் அப்பா வந்து இல்லையா? இது என்னமா புது ட்விஸ்டா இருக்கு. பரவாயில்லையாப்பா, நல்லா இருக்கு. எவ்வளவு சண்டை போட்டாலும் அவனதான் பிடிங்களா? சூப்பர். நீங்க லவ் எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்ணீங்க. 2 குழந்தை இருக்கு. உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு 21. 21 தான்தா? எப்படி எத்தனை வயசுல? இல்ல புரியல. எத்தனை வயசுல நீங்க கல்யாணம் பண்ணீங்க? 18. கரெக்டா 18 கல்யாணம் பண்ணி. அது எப்படி தெரியுங்களா? 7 வருஷம் 18 வயசுல மேரேஜ். 18 ஏழு போச்சுன்னா 11 வயசு. 11 வயசுல எல்லாமே இந்தியன் ஒரு கேர்ள் எத்தனாவது படிக்கும்? அதங்கோப்புறானே 6வது படிக்கும் போது கரெக்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு 2 decades. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா யாருக்குமே போட்டு கிடைக்காதுல. சோ நீங்க ஒரு 5 ஆப்பிளே புக் பண்ணுவீங்களே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகன் ஆசீர்வதி, மகன் ஆசீர்வதி. போயிட்டு வர சிஸ்டர். ஐயா என் பிள்ளைக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாய். வாயை திறந்தாலே போய் பேசுறியா? அப்பா என்ன சொல்லியிருக்காரு? என்ன தண்டை சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. உங்க அப்பா இல்லப்பா, இந்த உலகத்துக்கே ஒரே அப்பா தான். அவர் தான் நம்ம ஏசப்பா. ஹல்லேலூயா. நம்ம யார் தெரியும்ல? நாம எல்லாருமே சொல்றேன். நாம யார் தெரியும்ல? தவிட்டு தற்கூரி அணில் குஞ்சு. ஏன்பா மேல ஏறி வர? போக கீழே போப்பா. ஏன்பா அப்படி பண்ற? வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத புசுக்குன்னு அப்படி சொல்லிட்டா. நான் சொல்லல, அவதான் சொன்னா. சரிங்களா? ஜஸ்ட் அது வீடியோ பார்க்க விட தான் செஞ்சேன். சொல்லுமா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே வா. தேங்க்யூ. அப்பா சிரிச்ச மணிக்கு இருக்கானே.
தேங்க்யூ நீ எனக்கு எங்க gift இந்த நான் ஊருக்கு வந்து வைக்கிறேன் நீ ட்ரீட் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கியா இது இது பாக்குறேன் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்க என்னம்மா இது ஸ்டேட்டஸ் மாட்டுக்குண்டில இருந்து எதுக்குமா வந்துகிட்டு இருக்கேனா சிம்பாலிக்கே சொல்றியா உன்னை பெற்றதுக்கு பேண்ட் விட்டுருக்கலாம்னு சொல்லி அருமை 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 அருமையான கிஃப்ட் சாரி அருமையான ஸ்டேட்டஸ். திடீர்னு வருவாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன் ப்ரே ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த பேனை எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டு அப்படியே அமைதியாகிடுவாங்க. என்ன உண்மைண்ணே நீங்க யாரும் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்ப இல்ல இதுக்கு யாரு இப்ப பேய கொண்டாடுறது? இவர்தான் இவருக்கு இதான் வேலை. இல்ல அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு ஆடு வீட்டா இருப்பாங்க. நான் பேனா குத்துருவோம் அது பாட்டு அமைதியாயிடும். பேனா கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது அபிஷேகம் இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பர்றா பர்ற நிறுத்துற அவனை. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே இந்த பேனா வழியா எப்படி போகும்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த பேனா தூக்கிடுங்க பாருங்க. ஓகே நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல பேய் பறக்குன்னு வெளியில போட்டா அது ஒரு மாதிரி கோட்டை கிழிச்சுக்கிட்டு போச்சு கிழிச்சுக்கிட்டு போச்சு கிழிச்சுக்கிட்டு போச்சு கிழிச்சுக்கிட்டு போச்சு. நக்கல்யா அவனுக்கு. பேனாக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா 4-5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். இல்ல அமைதி ஆயிட்டாரு. ஏதாவது பேசுங்க தலைவா. கேக்குறோம் கேன பேர அடங்கொம்மால ஓட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்துச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க அறிவு வேணாங்க. வடக்கட்டா மாப்பிள்ள அப்படி என்ட்ரி கொடுத்தான் அவன். ஆனால் எனக்கு இவ்வளோக்குள்ள திட்டின அவசியமே இல்லை. என்ன அவன் போனதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ரீல் எடுத்துக்க வேண்டியதானே. எதுக்கு திட்டணும்? எங்களை மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வந்துட்டு வந்துட்டா அது எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. என் மயிரண்டி நான் ஃபோனை பார்த்து இழிச்சிட்டு இருக்கேன். காதல் கீதல் பண்ணிட்டு தெரியுறியா? அப்பா ஃப்ரெண்டிட்ட பேசிட்டு இருக்கேன்ப்பா. ஏய் அப்போ வயசுலாம் தாண்டி தான் வந்திருக்கேன். ஏதாவது சிக்கன அப்பா உங்க பையனா எப்பா லவ் பண்ண முடியும்? நீங்க வேற. ஒரே நிமிஷம்ப்பா. ஹலோ டேய் சொல்றேன் மச்சான். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. சுஷ்மிதா பேசுறேன். சந்தோஷ்க்கு யாரு? அவங்களோட ஃபியூச்சர் வைஃப் பேசுறேங்க. அவன் செகண்ட் வைஃப். வெல்த் விடு. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இன்றைக்கி நைட் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ குட் நைட். அப்பா நல்ல வேலை முடிச்சிட்டேன்ப்பா.